இன்னைக்குரிய டிவோஷன் தேற்றரவற்றவர் வாழ்வில் பிரகாசம். ஏசாயா 54:11. சில பேரு என் பேரண்ட்ஸ் என்னை விசாரிக்கிறதே இல்ல, உடன் பிறந்தோர் எனக்கு ஆறுதலா இல்ல, என் ஃபியூச்சரும் ரொம்ப அன்சர்டைனா இருக்கு, நான் நடைப்பிணமாக நடமாடிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கைய பிரகாசமாக்குவதுக்காக தான் தேவன் வாக்கு பண்ணி இருக்காரு. இந்த வசனத்துல தகப்பனுடைய பாசமும் தனி கவனிப்பும் ரொம்ப ஸ்பெஷலா பராமரிப்பும் பெற்றிருந்தாரு யோசேப்பு. அவருடைய வாழ்க்கை ஒரே நாள்ல அப்சைட் டவுனா வெறுமையான ஒரு பாலைவனமாக மாறுச்சு. தவிப்பான தனிமையின் வாழ்வாக திசை மாறுச்சு. அரவணைப்பதற்கு யாருமே இல்ல, பெற்றோர் இல்ல, விசாரிப்பதற்கு உறவினர் இல்ல, போஷிப்பதற்கு கூட அவருக்கு யாருமே இல்ல. எங்கு பார்த்தாலும் நியூ ஃபேஸஸ், நியூ பிளேஸ், பயப்படுத்துகிற சூழல். இது எல்லாவற்றின் நடுவிலும் யோசேப்புக்கு இருந்த ஒரே ஆறுதல் தேவனுடைய இன்ப பிரசன்ஸ், அவருடைய துணை மட்டும்தான். அன்பை இழந்தேன், ஆறுதலை இழந்தேன், ஆனந்தத்தை இழந்தேன், எதில் எனக்கு பிடிப்பில்லை என தற்சமயம் யாராவது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வின் வெறுமைய ஒரு பணமோ பொருட்களோ கண்டிப்பா நிரப்ப முடியாது. தேற்றுகிற தேவனின் இனிமையான பிரசன்னத்தை அனுபவிப்பதுதான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷனா இருக்கும். தேவனை ஆராதிக்கும்படி பாடல்களை பாடிட்டே இருங்க. தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு தெரிஞ்ச தேவ நாமத்தை சொல்லிட்டே இருங்க. உள்ளம் பொங்க உளமாற தேவனை துதிச்சுட்டே இருங்க. தேவ பிரசன்னம் உங்களை கண்டிப்பா நிரப்பும். தேவ மகிமை உங்களை மூடும். தேவனுடைய துணை மட்டும்தான் நிரந்தரமானது, மாறாதது, அது என்னைக்குமே மறையாது. தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க உங்க உள்ளத்தை விவரிக்க இயலாத ஒரு ஹாப்பினஸ், இணையற்ற ஒரு பீஸ் உங்களை ஆட்கொள்ளும். வெறுமையான சூழல்ல தனியா யோசேப்ப தவிக்க விடாத தகப்பன் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய தகப்பனா இருக்காரு. தகப்பனின் இடத்தை நிரப்பி நடத்துகிற பரம தகப்பன் அவர் மட்டும்தான். ஆபத்திலும் குறைவிலும் சோகத்திலும் நம்மளுடைய நோயிலும் கூடவே இருக்கிற அன்பு தகப்பன் அவர்தான். துணையா யோசேப்போடு இருந்த தேவன் பெயர் அறியாதவரா, முகவரி இல்லாதவரா, பின்னணி இல்லாதவரா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவரா, ஆதரவு இல்லாதவராய் இருந்த யோசேப்ப நம்ப முடியாத அளவுக்கு பிரகாசிக்க பண்ணினாரு. அந்நிய தேசம் முழுமையும் தலை வணங்கி நிற்கும்படி ஓஹோங்கிற ஒரு இடத்துல உயர்த்தி யோசேப்ப வச்சாரு. முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக வச்சாரு. தன்னுடைய ஹோல் ஃபேமிலிக்கும் பிரயோஜனமாக வச்சாரு. நீங்க இன்னைக்கு காண்கிற தனிமையும் தாழ்ச்சியும் இகழ்ச்சியும் கலைந்து போகிற மேகத்தை போல கடந்து போகிறது. கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் உங்களை வந்தடையிறப்ப பழையவை எல்லாம் மறக்கப்பட்டு போகிற நாள் வரும். உங்களை தேவன் பிரகாசிக்க செய்கிற நாட்கள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. தேற்றரவற்ற மங்கி போன உங்க வாழ்க்கை வெகு சீக்கிரத்துல பயனுள்ள வாழ்வாக மலரும். நம்பிக்கையற்ற பரிதாபத்துக்குரிய வாழ்வாக இருக்க போது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த உங்க நிலைமை எல்லாம் அனைவரும் பார்த்து பிரமித்து நிற்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா நம்ம கர்த்தர் மாற்றுவாரு. நீங்க விசுவாசியுங்க. தேவன் நம்மள பிரகாசிக்கிறவர். இத விசுவாசிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆமேன்.